முதல் செய்தி பிரதான அனுசரணை. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். தாம் கோரியுள்ள சம்பள அதிகரிப்பை இன்று நள்ளிரவுக்கு முன்னர் பெற்றுத் தருமாறு இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். தமது கோரிக்கைக்கு உரிய பதில் கிடைக்காவிடின் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்வதாக கொழும்பில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் சுட்டிக்காட்டினர். கூட்டுத்தாபனங்களினதும் அதிகார சபைகளினதும் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக விவாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க எவ்வேளையும் மேலைத்தேய ஜனநாயகம் தொடர்பாக பேசுவதற்கும் அது தொடர்பில் முன்னிற்பதற்கும் அவர் பிரசித்தி பெற்றவர். பிரித்தானியாவின் இலத்திரனியல் ஊடகங்களுக்கான ஒழுக்க தர்மங்கள் அடங்கிய கட்டமைப்பை இலங்கையிலும் உருவாக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தலைமை வகிக்கும் கட்சியின் செயற்குழுவில் அண்மையில் யோசனை ஒன்று நிறைவேற்றப்பட்டது. பிரித்தானியாவை உதாரணம் காட்டி அதற்காக முன்னிற்பதாக கூறும் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உண்மையிலேயே ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஒருவரா? பிரித்தானியாவை தொடர்ந்து உதாரணம் காட்டும் ரணில் விக்ரமசிங்க அந்நாட்டின் அரசியல் விடயங்களில் இருந்து பாடம் கற்றுக் கொள்ளவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றிக்காக முன்னிற்போர் குறிப்பிடுகின்றனர். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பிரித்தானியாவின் தொழிலாளர் கட்சியின் தலைவர் கோர்டன் பிரவுன் தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டு பிரதமர் பதவியில் இருந்து விலகினார். அத்துடன் நின்றுவிடாது அரசியலுக்கு ஓர் முன்னுதாரணமாக தொழிலாளர் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்தும் ராஜினாமா பெற்றார். கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியாவிடின் இரண்டாம் நிலை தலைவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிவிட்டு ஒதுங்கிவிட வேண்டும் என்பதை கோர்டன் பிரவுனின் நடவடிக்கைகள் எடுத்து காட்டுகின்றன. கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியுமான இளம் தலைவர் ஒருவருக்கு பொறுப்பை வழங்கிவிட்டே அவர் கட்சியை விட்டு சென்றார். 1997 ஆண்டு பொதுத் தேர்தலின் பின்னர் முன்னாள் பிரதமர் ஜான் மேஜர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா பெற்றார். அத்துடன் 1992 ஆண்டு பொதுத் தேர்தலின் பின்னர் தோல்விக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தொழிலாளர் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து நீல் கினோக் பதவி விலகினார். இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவர்களும் பிரித்தானியாவின் மேலும் பல அரசியல்வாதிகளும் சிரேஷ்டத்துவம் மிக்க அரசியலுக்கு மதிப்பளித்து பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு ஒதுங்கிக் கொண்டனர். 1994 ஆண்டு கட்சித் தலைவர் பதவிக்கு ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட்ட பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி 2 தேர்தல்களை தவிர ஏனைய அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை தழுவியது. எனினும் தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்கவே செயற்படுகிறார். தலைவர் பதவியை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வதற்காக கட்சியின் யாப்பை ரகசியமான முறையில் மாற்றுவதற்கு ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்திருந்ததாக கட்சியின் வெற்றிக்காக முன்னிற்போர் குறிப்பிடுகின்றனர். ஊடகங்களுக்கு பிரித்தானியாவின் தர்மங்கள் குறித்து பேசும் ரணில் விக்ரமசிங்க அந்நாட்டு அரசியல் விழுமியங்களை ஏன் மதிப்பதில்லை என கட்சியின் வெற்றிக்காக முன்னிற்போர் கேள்வி எழுப்புகின்றனர். மக்களுக்காக எவ்வேளையும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் ஊடகங்கள் அதன் ஒழுக்க தர்மங்களை பின்பற்றியே வருகின்றன. ஊடகங்களுக்கு ஒழுக்க தர்மங்கள் குறித்து எடுத்துக் கூற கட்சியினுள் யோசனை ஒன்றை நிறைவேற்றும் ரணில் விக்ரமசிங்க அதற்கு முன்னர் அரசியல் விழுமியங்களை பின்பற்ற வேண்டும் அல்லவா? பிரதான அனுசரணை. சிங்க ப்ளூரே பிளேயர் HD படத்தெளிவுடன் மேலும் பல சிறப்பம்சங்கள் சந்தையில் மிகச்சிறந்த விலை. ஊழியர் வாக்கு 71 வாக்குகளும் எதிராக 12 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு ஆகியன இதற்கு எதிராக வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த 3 சட்டமூலங்கள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. இந்த சட்டமூலங்களை வாபஸ் பெறுவதாக சபை முதல்வர் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா சபாநாயகருக்கு அறிவித்தார். ஊழியர் ஓய்வூதிய நன்மைகள் நிதிய சட்டமூலம், கடல் கடந்த ஊழியர்கள் ஓய்வூதிய நன்மைகள் திருத்த சட்டமூலம் மற்றும் ஓய்வூதியங்கள் சட்டமூலம் ஆகியவையே இன்று சபையில் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. பிரதான அனுசரணை. சிங்க ப்ளூரே பிளேயர் HD படத்தெளிவுடன் மேலும் பல சிறப்பம்சங்கள் சந்தையில் மிகச்சிறந்த விலை. இரண்டாவது ராணுவ நீதிமன்றத்தின் நீதிபதிகளுக்கு எதிராக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஸ்ரீஸ்கந்தராஜா முன்னிலையில் இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.
இந்த மனு மீதான விசாரணை இன்று நண்பகல் 1 மணிக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடம்பெறவிருந்தது. எவ்வாறாயினும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு முன்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பின்னர் ஒத்திவைக்கப்பட்டது. විශ්වවිද්‍යාල සිසුන්ට කරන හිරිහැර අපි පිළිකුලෙන් හෙලා දකිනවා. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மேற்கொள்ளப்படும் துன்புறுத்தல்களை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். பல்கலைக்கழக மாணவர்கள் என்பவர்கள் நாட்டின் எதிர்கால தலைமுறையினர். ராணுவத்தினரும் போலீசாரும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என நாம் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். பிரதான அனுசரணை. SLS சான்றிதழ் பெற்ற ஒரே தேநீர் கோப்பை T6 ஒரு தேநீர் கோப்பை பலவற்றை உணர்த்துவதால். தாம் கோரியுள்ள சம்பள அதிகரிப்பை இன்று நள்ளிரவுக்கு முன்னர் பெற்றுத் தருமாறு இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். தமது கோரிக்கைக்கு உரிய பதில் கிடைக்காவிடின் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்வதாக கொழும்பில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் சுட்டிக்காட்டினர். கூட்டுத்தாபனங்களினதும் அதிகார சபைகளினதும் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக விவாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இலங்கை மின்சார சபை மற்றும் நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை ஆகியவற்றின் ஊழியர்களுக்கான சம்பளத்தை 18 வீதத்தால் அதிகரிப்பது தொடர்பில் கடந்த 11ஆம் திகதி அமைச்சரவை தீர்மானித்தது. நாட்டில் உள்ள அனைத்து கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சபைகளில் பணிபுரியும் அனைத்து தரங்களையும் சேர்ந்த ஊழியர்களினதும் சம்பளம் 3 வருடங்களுக்கு ஒரு முறை அதிகரிக்கப்பட வேண்டும். தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டும் விதத்தை பார்க்கும் போது வருடத்திற்கு ஆக குறைந்தது 10 வீத படி 3 வருடங்களுக்கு 30 வீத அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும். இறுதியாக 2009ஆம் ஆண்டு குறித்த நிறுவன ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது. குறித்த ஆண்டு ஜனவரி மாதம் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டியுள்ள போதிலும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நவம்பர் மாதம் கோரிக்கைகளை வென்றெடுத்ததாக தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன. அதன்போது 22 வீத சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இதுவரை சம்பள அதிகரிப்பு வழங்கப்படவில்லை என்பதுடன் 45 வீத சம்பள அதிகரிப்பு தற்போது வழங்கப்பட வேண்டும் எனவும் தொழிற்சங்கங்கள் குறிப்பிடுகின்றன. மின்சார சபை தொழிற்சங்க பிரதிநிதிகள் இன்று முற்பகல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடினர். ஊழியர்களின் சம்பளம் 18 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டு பின்னர் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து 25 வீதமாக அதிகரிக்கப்பட்ட பின்புலத்திலேயே இன்று இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. 12 வீதத்திலிருந்து 18 வீதமாக அதிகரிக்கப்பட்டு பின்னர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி 25 வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நியாயமான முறையில் சம்பள அதிகரிப்பை வழங்கியுள்ளார். 30 வீதம் அதிகரிக்கப்பட வேண்டும் என ஒரு சில தொழிற்சங்கங்களை கோருகின்றன. ஜனாதிபதியின் தலைமையில் மின்சார சபை தொழிற்சங்க ஊழியர்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்ட போதிலும் இன்று பகல் மின்சார சபையின் பிரதான அலுவலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய இவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். மேலும் 3 வருடங்களுக்கு இந்த அளவு தொகையை கிடைக்கும். அவ்வாறு என்றால் வருடத்திற்கு 15 வீதம் மாத்திரமே கிடைக்கின்றது. எனவே நாம் தொடர்ந்தும் போராடுவோம். இன்று நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் ஆக குறைந்தது 30 வீதமாவது வழங்கினால் மீள் பரிசீலனை செய்வோம். அவ்வாறு நடைபெறாபடி நாடு பூராகவும் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்போம். மின்சாரத்தை துண்டிக்கும் செயற்பாட்டினை மேற்கொண்டாலே தவிர வேறு எதனையும் இவர்களால் செய்ய முடியாது. மின்சார கட்டமைப்பை பொறியியலாளர்களை நிர்வகிக்கின்றனர். வெளி அலுவலகங்களில் இருக்கும் ஒரு சிலரால் இதனை நிர்வகிக்க முடியாது. இலங்கை மின்சார சபையில் தொழில் புரியும் பயிற்சி பெறாத ஊழியர் ஒருவரின் அடிப்படை சம்பளம் 17,800 ரூபாவாகும். தொழிற்சங்கங்கள் கோரும் 45 வீத சம்பள அதிகரிப்பை வழங்கினால் அந்த ஊழியரின் சம்பளம் மேலும் 8,010 ரூபாவால் அதிகரிக்கும் என தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன. இதேவேளை நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையின் ஊழியர்களும் சம்பள அதிகரிப்பு கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். ரத்மலானியில் உள்ள நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 3 வருடங்களுக்கு ஒரு முறை அதிகரிக்கப்படும் சம்பள அதிகரிப்பை நியாயமான முறையில் வழங்குமாறை கூறுகின்றோம். வருடத்திற்கு 10 வீதத்திற்கும் அதிகப்படியாக சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிடின் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம்.
நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையில் ஆக குறைந்த அடிப்படை சம்பளம் 12,680 ரூபாவாகும். தொழிற்சங்கங்கள் கோரும் 33% சம்பள அதிகரிப்பை வழங்கினால் அவர்களின் சம்பளம் 4,184 ரூபாவால் அதிகரிக்கும். துறைமுகம் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியவற்றின் தொழிற்சங்கங்களின் நிலைப்பாடு என்ன? துறைமுக அதிகார சபையின் ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாவால் அதிகரிப்பதற்கு அதிகார சபையின் சம்பள குழு தீர்மானித்துள்ளதாக துறைமுக சேவைகள் சங்கத்தின் செயலாளர் கூறினார். அத்துடன் 2250 மேலதிக கொடுப்பனவை வழங்குவதற்கும் நிர்வாகம் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தாம் தொழிற்சங்க நடவடிக்கையில் கலந்து கொள்ளவில்லை என துறைமுக சேவைகள் சங்கம் கூறுகிறது. பிரதான அனுசரணை SLS சான்றிதழ் பெற்ற ஒரே தேநீர் கோப்பை T-Sips. ஒரு தேநீர் கோப்பை பலவற்றை உணர்த்துவதால். லேக் ஹவுஸ் நிறுவனத்துக்கு முன்பாக சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருந்த சிலர் நீதிமன்ற உத்தரவின் பின்னர் அவ்விடத்தில் இருந்து கலைந்து சென்றனர். லேக் ஹவுஸ் நிறுவனத்தில் இடம்பெறும் ஊழல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நிறுவனத்தின் ஊழியர் சங்கத்தின் உறுப்பினர்கள் நேற்று சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தனர். அநீதியான முறையில் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டவர்களை மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறும் 100 கோடி ரூபாய் மோசடியுடன் தொடர்புபட்ட நபர்களுக்கு தண்டனை வழங்குமாறும் ஊழியர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை வாபஸ் பெறுமாறும் வலியுறுத்தி இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு உள்ளே வர முடியாத விதத்தில் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் நடவடிக்கை பணிப்பாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். பின்னர் போலீசார் விடுத்த வேண்டுகோளின்படி குறித்த ஊழியர்களை அவ்விடத்திலிருந்து வெளியேறுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. விளம்பரங்களின் பின்னர் பிரதான செய்திகள் தொடரும். சசஃப்ளை பூச்சிக்கொல்லி. சசஃப்ளை ஈக்களிடமிருந்து விடுதலை. செய்திகள் தொடர்கின்றன. வாகன சாரதிகளின் கவனையினம் காரணமாக பாடசாலை மாணவர்கள் சிரமத்துக்கு உள்ளாக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. கல்கச பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் பஸ் ஒன்றுடன் இந்த மோதுண்டமே அதற்கு மற்றொரு உதாரணம். டால்பின் ரகத்தைச் சேர்ந்த வேன் ஒன்று இது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற இந்த வேனிற்கு ஏற்பட்ட சேதத்தை பார்க்கும் போது அதில் பயணித்தவர்களின் அபாய நிலைமை புரிகிறது. காலை 6:30 காலை வீதியில் வாகன நெரிசல் குறைவாக காணப்படும் சந்தர்ப்பம். இதன் போது கொழும்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேன் மற்றொரு வேனை முந்திச் செல்ல முயற்சித்துள்ளது. தவறான இந்த முயற்சியினால் குறித்த வேன் முன்னால் வந்த பஸ் வண்டியுடன் மோதுண்டுள்ளது. வேனில் பயணித்துக் கொண்டிருந்த மாணவர்களில் 9 பேர் காயங்களுக்குள்ளாகினர். கொழும்பு ஆனந்த வித்யாலயம், நாளந்த வித்யாலயம், விசாகா மகளிர் கல்லூரி மற்றும் சென்ட் லாரன்ஸ் போன்ற பாடசாலைகளுக்கு செல்லும் மாணவர்களே இந்த வேனில் பயணித்துள்ளனர். நான் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தேன். பஸ் தரிப்பிடத்துக்கு அருகில் 2 வேன்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்தன. பஸ் இந்த இடத்தில் வந்தது. 2 வேன்களும் மிக வேகமாக வந்தன. ஒரு சாரதி வேனை மற்ற வேனின் பக்கத்துக்கு திருப்பினார். இவர் இந்த பக்கமாக முந்தி செல்ல முற்பட்டார். இதன் போதே அந்த பக்கமாக வந்த பஸ்ஸில் மோதுண்டது. சிறுவர்கள் இதில் இருந்தார்கள். கடுமையான சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும். எந்த நேரத்திலும் சாரதிகள் பந்தயத்தில் ஈடுபடுகின்றனர். இதனை பார்க்கும் போது மிக அதிர்ச்சி அளிக்கின்றது. இந்த விபத்தில் காயமடைந்த 9 மாணவர்களும் வாகன சாரதியும் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் ஒரு மாணவன் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 4 மாணவர்கள் வீடு திரும்பியுள்ளதுடன் ஏனைய 4 மாணவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பஸ் ஒன்று முந்தி செல்ல முற்பட்ட வேளையில் இது இடம்பெற்றது. சுமார் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தது. மற்றவர்களுக்கு சிறிய அளவு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. 2 வேன்களும் போட்டி போட்டுக் கொண்டு சென்றன. விபத்துக்குள்ளான வேனின் சாரதி 2 தினங்களுக்கு முன்னர் இந்த வேனிற்கு சாரதியாக பணிபுரிய வந்த ஒருவர் என வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்த தாய் ஒருவர் கூறினார். சிறுவன் ஒருவனுக்கு அதிகளவிலான காயங்கள் ஏற்பட்டுள்ளன. ஏனைய 3 சிறிய அளவு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அதிகளவிலான காயங்களுக்குள்ளான மாணவன் சத்திர சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். சத்திர சிகிச்சையின் பின்னர் அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார்.
பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தமது அதிகார சபையில் பதிவு செய்யப்படுகின்றமை கட்டாயமானது என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கிறது. எனினும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் இன்று விபத்துக்குள்ளான வேன் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. பாடசாலை மாணவர்கள் பயணிக்கும் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டியது கட்டாயமாகும். செயற்பாட்டு முறையில் மாத்திரமே இந்த நடைமுறை உள்ளது. பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் வாகனங்களை பதிவு செய்யும் நடைமுறை அமைச்சரவையின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட நடைமுறை தொடர்பில் இதுவரை எமக்கு அறிவுறுத்தப்படவில்லை. அப்பாவி சிறுவர்கள் பயணிக்கும் வேன்கள் தொடர்பில் கடும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். සාමාන්‍යයෙන් පැයට කිලෝමීටර් 80ත් 100ත් අතර වේගයකින් குறிப்பிட்ட சாரதி மணிக்கு 80க்கும் 100க்கும் இடைப்பட்ட வேகத்தில் வாகனத்தை செலுத்தியிருப்பார் என்று நினைக்கின்றேன். எதிர்காலத்தில் இதுபோன்ற செயற்பாடுகள் தொடர்பில் போலீசார் கடுமையாக செயற்படுவர். அப்பாவி சிறுவர்களின் உயிர்களை பணயம் வைத்து இவ்வாறு கவனஈனமாக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. இதேவேளை இடம்பெற்ற விபத்துடன் தொடர்புடைய வாகன சாரதி கைது செய்யப்பட்டு அவரது வாகன அனுமதி பத்திரம் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அபிவிருத்தியின் பயன் மக்களை சென்றடைய வேண்டுமெனில் அபிவிருத்தி பணிகளை மக்களே முன்னெடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவிக்கின்றார். ஹட்டன் ஒற்றை தோட்ட மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தைப்பொங்கல் கலை விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஹட்டன் ஊற்றை தோட்ட மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் கலை விழா அண்மையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்கா கலந்து கொண்டார். நீங்கள் எமது கலாச்சார மண்டபம்